Descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I'm gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead of டிரான்ஸ்பர்ல எனக்கு ஐடியா சொன்னார். அதுதான் அதுக்காக ஒரு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நல்லதொரு தொடக்கமாக பொங்கலாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ சும்மா ஒரு சின்ன அறிமுகம், சரிங்களா? சின்ன அறிமுகம். விஜயலட்சுமி, மதுரை திருநகர்ல இருந்து. ஓகே, நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேமா? இல்லையா? யாரோ சொல்லிட்டாங்க, தப்பா சொன்னாங்க. இருக்கும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரொட்டேரியன் ஹேமா விஸ்வநாராயணன் from பாண்டியன் கிளப். சூப்பர், கை தட்டுங்க. ரொட்டேரியன் சொன்னாங்க இல்லையா? ரொட்டேரியன் டாக்டர் பரமேஸ்வரி மகாராஜா. ஏன் நீ பார்க்கவே மாட்டேன்றீங்க? from சூர்யா நகர். நீ பார்க்கவே மாட்டேன்றீங்களே. ஐயோ, இவன் வேறயா? பேர் சொல்லுங்க. திலகவதி திருப்பாலை. ஓ, ரைமிங்கா இருக்கு. திருப்பாலை திலகவதி, அப்படி சொல்லுங்க. இந்து மதுரை பாண்டியன் கிளப் காலவாசல் மதுரை. அருமை அருமை, நல்ல ஸ்மைலோட சொல்லிருக்கீங்க. அருமைமா. நீங்கம்மா? தீபா ரெசோலைன்.
ரிசர்வ் லைன் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்குது, கொஞ்சம் கலகலப்பாக இருக்கலாம். சிக்கனு சிக்கன் சாவடி சிக்கன் அதான் சிக்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் ஏதோ பண்ணணும்ல, அதுக்கு கொஞ்சம் நேரம் தொண்டை போச்சு. சரிக்கா சரிக்கா. இது சூப்பு குடிச்சிங்களா? இல்லை சொல்லவே இல்லைக்கா அவங்க பேரை கடைசி வரைக்கும். சிக்கனுன்னீங்க, அதோட சிக்கனமாக முடிச்சுக்கிட்டீங்க. பேர் சொல்லுங்க. நாகேஸ்வரி. நாங்க நாகே ஆத்தாடி ஆத்தா இப்போ தான் அதை பற்றி பேசிக்கிறீங்களா? சரி சரி, அங்கே கொடுங்க. அஃப்ரெண்ட் மதுரை பாண்டியன். யார் ஃப்ரெண்டு? அஃப்ரெண்ட். ஓ அஃப்ரெண்டு. பேர் அஃப்ரெண்டு. அஃப்ரீனா? ஏங்க நான் எப்படி சொல்கிறேன்? நீங்க கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல, காது இல்லை, நான் உங்களை மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் போடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லிடுங்க கூட்டத்துக்காக. ரத்னமாலா மதுரை. ரத்னமாலா. அவரு பார்த்தசாரி மதுரை. பார்த்தசாரதி. ஏய் எம்புடு கோவம். போ இருங்க கொடுங்க. நண்பா அருண் மதுரை. பேரே நண்பா அருணா? ஓ என்னையும் நண்பாட்டீங்களா? சூப்பர் சூப்பர் நண்பா. ஓகே ஓகே. சரி எப்படி வளர்த்துருக்காங்க? மீனா மதுரை. மீனா மதுரை. மீனா மதுரைன்றீங்களா? மீனா மதுரை. சரி ஓகே சார். நீங்கள் சார்? எம் ஆண்டனி மதுரை பாண்டியன் கிளப். நீங்கள் வேற ஊரா? மதுரை தான். இல்லை பக்கத்தில் இருக்கீங்களே. சரி ஓகே அங்கே கொடுங்க, சார் கிட்ட கொடுங்க. ராம்மோகன் மதுரை. ஹிந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காப்புல. சொல்லியிருக்காங்களா சார் யாராவது? இல்லை அப்படி இல்லை, அப்படி சொன்னதில்லை. பூரா பேர் கண்ணு இல்லை சார் பாவம். கொடுங்க அப்படியே வேகமாக கொடுங்க. ஓகே சீக்கிரம் அறிமுகப்படுத்திட்டா அப்படியே நம்ம ஜாலியாக கேம் பண்ணிடலாம். ஓகே. ஐ அம் கலைசெல்வி லோகநாதன், மதுரை கிங்ஸ். ஸ்கூலில் கற்றுக்கிட்டது. ஐ அம் கலைசெல்வி லோகநாதன். ஐ அம் ஃப்ரம் மை ஹோம். மை ஃபாதர் இஸ் கனி மதுரை. கனி மதுரை. கனியா கனியா? கனி. கனி கனினா என்னவா? பழம். அப்போ பழம் மாதிரி பேசுங்க. இப்படி சாப்பிட்டா வாங்க சார் வாங்க சார் வாங்க. வரவேற்கலாம் ஆளுநர் ரோட்டேரியன் விஜய் கார்த்திக் சார் அவர்களை வருக வருக என இந்த விழாவின் சபாக வரவேற்கிறோம். ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் ஒரு அழகான மக்களோட எல்லோரும் இணைந்து எனக்கு கலகலகலன்னு விளையாட போவோம். ஓகே இங்கே கவனிக்கலாம். ஓகே ரெடி ரெடி வரும் இங்கே தான் வரும். ஓகே இங்கே அவங்க பேர் சொல்லிடுங்க. குறிய கவர்னர் இது கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாக நம்ம பாண்டியன் கிளப்புக்கும் கிங் சிட்டி கிளப்புக்கும் வர்றாங்க. ஒரு கவர்னர் ஒரு சங்கத்துக்கு 3 முறை வருவது என்றால் அது வந்து ஒரு பெரிய பிடித்தமான கிளப்பு, அன்பான கிளப்பு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கிளப்பு. அதோட அது சேர்த்துக்கணும். கவர்னருக்கு தான் பிடிக்கும். நம்ம பாண்டியன் சங்கத்திலிருந்தும் கிங் சிட்டி சங்கத்திலிருந்தும் மிக அருமையாக நடந்தேறிய ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கவர்னர் கார்த்திக்கோட கான்ஃபரன்ஸ் தான். ஒரு பெரிய மகுடம் வைத்த மாதிரி எல்லாருமே பாராட்டி சென்ற ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மெயினாக வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாரும் பாராட்டினாங்க. வந்து பின்வாங்க மாட்டேன். 10 lakhs கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். பாண்டியன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் அவரும் நானும் தான் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ 20 minutes தான் கவர்னர் இருப்பாங்க. அதனால் அவர் கையால் வந்து எல்லாருக்கும் விருது கொடுத்துட்டு அவருக்கும் விருது கொடுத்துட்டு அவருக்கு பிரியா விடை கொடுப்போம். கவர்னர் முதல்ல வந்து நம்ம மொட்டைசாமியுடைய பிரசிடென்ட் நிஷா பீடா சுந்தர் 2 பேரும் மேடைக்கு வாங்க. செக்ரட்டரி சேதுபதி ஸ்டேஜுக்கு இவ்வளோ பேர். ஆமாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னா இது அவருடைய கிட்டத்தட்ட 3 ஆண்டு கனவு. ஒவ்வொரு தரமும் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் 2 கிளப் தான் சேர்ந்து நடத்துவோம். அப்போ பார்க்குறப்பெல்லாம் என்கிட்ட சொல்லுவார், பிரதர் எனக்கு இது மாதிரி என் தோப்பில் பண்ணிடணும். அந்த இனிஷியேட் பண்ணி நான் மொட்டைசாமிகிட்டையும் பேசி எங்கள் சங்கத்திலையும் பேசி ரொம்ப சுமூகமாக ரொம்ப சிறப்பாக மெனக்கிட்டு நேற்றே வந்து எல்லா இதையும் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து பெரிய பாராட்டுகளை கொடுப்பதுடன் அவரை மேடைக்கு அழைப்பதில் மிகவும் பெருமையடைகிறோம். வீரணசாமி எப்போவுமே சிரித்த முகம் நாயகன் தான் சொல்லணும். அவரை மேடைக்கு அழைப்பதில் மிகவும் பெருமையடைகின்றோம். விஸ்வாசாரை மேடைக்கு அழைக்கிறோம்.
மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராத பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்கள், குடும்பம், நேசகம், இறையாமையும் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்காலம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நியாயமானதா? இது நல்லெண்ணத்தையும் சிறந்த உறவையும் உருவாக்குமா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் எங்களுடைய பிரியமாண்டின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று ஆரம்பித்தவர் 6 மாத காலங்களிலே கனவு மெய்ப்பட்டு விட்டது. அதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து 8 வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் ஆர்சி வீரசாமி அண்ணன், சுந்தர், சேதுபதி மற்றும் விசுவாசார்கள் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனுடைய அருள் ஆசியுடன் நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியனுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் விஸ்வநாராயணன் அவர்களும், நம்மளுடைய ரோட்டரியோட 3000 கவர்னர் கார்த்திக் சார், ரோட்டரி கிங் சிட்டியோட பிரசிடெண்ட் மொட்டைசாமி சார், வீரனசாமி, இந்த இடங்கள்லையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பசுமையாக வச்சுருக்கீங்க. கிராமங்களுக்கெல்லாம் நம்ம நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வரணுன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுது இந்த இடம். என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நான் அந்த இடத்துல சொல்லி நான் விடைபெறுகிறேன். கான்ஃபரன்ஸ் சார், இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் என் லைஃப்பில் பார்த்ததில்ல சார். நானும் நிறையா ஃபோரமில் இருக்கேன், செடாயிலெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அதில் இருக்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கெல்லாம் நீங்கள் நம்ம குரூப்லலாம் பகிருங்க சார். அதில் பேசினவங்க ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதற்காக வந்திருக்கோம் இந்த உலகத்துக்குங்கிறத புரிய வச்சாங்க. யாருமே சாதாரணமாக இல்லை, ஒவ்வொரு பேச்சும் ஒரு மாணிக்க சொற்களாக நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக இருந்துச்சு. அதில் வந்தவங்க யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்லலாம் எல்லா குரூப்லேயும் பகிருங்க சார். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய இந்த நல்ல விழாவிற்கு என்னுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தையும் பாண்டியன் ரோட்டரி சங்கத்தையும் இந்த அழைப்பை ஏற்று இன்றைய தினம் இந்த என்னுடைய இந்த பாம்பில் எங்களெல்லாம் வந்து என்னை சிறப்பித்தவருக்கு, அதன் குறிப்பாக மரியாதைக்குரிய நமது கவர்னர் தம்பி கார்த்தி அவர்கள் வந்து நாம் சொன்ன உடனே நம்ம சங்கத்திலையும் கேட்டால் நானும் ஃபோன் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்கள் பாம்புக்கு வர்றேனே அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க அதே மாதிரி அந்த டயத்தை கீப்பப் பண்ணி நம்ம எல்லாம் காக்க வைக்காமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க எங்கேருந்து தேனிக்கு போயிட்டு தேனியிலேருந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஷெடியூலு. அதுக்கு மத்தியில் நாங்கள் இன்னைக்கு எங்கள் தோப்புக்கு நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலேயே நான் பெருமகிழ்வும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல் இன்றைய தினம் நம்முடைய மீனாட்சி சுப்பையா அவர்கள், நம்முடைய வருங்கால கவர்னர் மீனாட்சி சுப்பையா அவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் நான் தெளித்த தொலைபேசியில் அழைத்தவுடன் அண்ணன் கண்டிப்பாக உங்கள் தோப்புக்கு வருகிறேன் என்று சொல்லி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்போம். அடுத்து இன்றைய தினம் இந்த நல்ல விழாவிற்கு இந்த விழாவிற்கு அனைத்து உதவிகளும் செய்து அடுத்து நீங்கள் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று எனக்கு ஊக்கமளித்து இந்த வந்திருக்கும் விஸ்வநாராயண சார் அவர்களையும், மேலும் இந்த விழாவை கிட்டத்தட்ட 1 வருஷமாக அண்ணே நீங்கள் நிச்சயம் உங்கள் தோப்பில் நடத்தணும், நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிறோம்னு சொல்லி எங்கள் தலைவர் மொட்டையசாமி ஊக்கம் கொடுத்து கண்டிப்பாக நடத்தணும்னு சொன்னார். அது மாதிரி எங்கள் ஆர்சி ரமேஷ், பாண்டியன் பிரசிடெண்ட்டு தம்பி சுந்தர், செக்ரட்டரி தம்பி சேது மற்றும் அனைத்து ரோட்டரி நண்பர்களும் ரோட்டரி நண்பர்களும் மற்றும் ரோட்டரி மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைக்கு உண்மையிலேயே நான் மிகவும் பூரிப்படுகிறேன். ஏன்னால் உங்களையெல்லாம் காணும் பொழுது நானும் என் மனைவியும் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு குடும்பத்திலே கலந்தது மாதிரி, நீங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்திலே கலந்தது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. நான் கூட எனக்கு வயசு கூட இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னா எல்லாரையும் நான் பார்க்கணும், எல்லாரையும்
எல்லாரோடையும் நான் இது பண்ணோன்னு இல்லை இன்றைக்கி வந்து எல்லோரும் இங்கே வந்து அதே மாதிரி அம்பாள் மீனாட்சி இது முத்துமாரியம்மனையும் எல்லோரும் வழிபட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்னுடைய இந்த தோப்பு கணிகள்லாம் வந்ததற்கு உண்மையிலேயே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக நமது கவர்னர் அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன கிராமம் தான், மொத்தமே 10 வீடு தான் இருக்குது. ஆனால் நான் பிறக்கும்போது 3 வீடு தான் இருந்துச்சு இந்த ஊரில். 3 வீடு தான் இருந்துச்சு. இங்கேருந்து சைக்கிளில் போய் ஒரு 9 கிலோமீட்டர் போய் கண்டிப்பாக படித்து முன்னேறணுங்கிறதுல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்து திரும்ப வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனேன் மதுரை மாவட்டத்துக்கு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வியப்பு, இதை மொத்த சரித்திரத்திலே 33 வயசில் மாவட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனது நான் ஒரு ஆள் தான். இல்லை அப்படி இருந்து நான் வந்து இந்த ஏன் சொல்கிறேன்னா அந்த சின்ன கிராமத்துலேருந்து நான் அவ்வளோ தூரம் உழைச்சி இது பண்ணேன். நீங்கள் வந்து அது மாதிரி எல்லோரும் உழைத்து முன்னேற வேண்டும்ன்றதுக்காக அந்த காரணத்துக்காக நான் இந்த மகிழ்வை சொல்கிறேன். அதுபோல் என் மகனும் இப்போ மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். கொஞ்சம் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி வந்து வடக்கு தொகுதியெலாம் நின்னார், எம்எல்ஏக்கு நின்னார். காங்கிரஸ் டிஎம்கே சார்பில் ஒரு 6000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோல்வி இது வெற்றி பெறாமல் போச்சு. இந்த தடவை கண்டிப்பாக அவர் நிற்பார், நீங்கள் எல்லாம் ஓட்டு போடணும். அதுபோக இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்து நீங்கள் மகிழ்ச்சிக்கு என்னுடைய பையன் வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன விசேஷம் உங்களையெல்லாம் பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு என் மனதார நன்றி கூறி என்னை தம்பி ஆர்வம் அவர்கள் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது என்னாச்சுன்னு, இது பார்த்தீங்களானே, இது செஞ்சலானே பாருங்க. அது மாதிரி பழனிதாசு எங்கள் சங்கத்தில் மற்றும் பாண்டியன் சங்கத்தில் எல்லோரும் எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்றைக்கி நடத்துனதுக்கு எனக்கு உண்மையிலேயே நான் மனதார சொல்கிறேன், நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய தம்பி கவர்னர் அவர்கள் வந்ததுக்கு எனக்கு பெருமகிழ்வு. இத்துணை நீங்கள் உங்களையெல்லாம் வருகன்னு வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மொட்டைசாமி முருகன், ஆர்சி ரமேஷ், பாண்டியன் பிரசிடெண்ட் சுந்தர், செக்ரட்டரி சேதுபதி, என்னுடைய பல ஆண்டு கால நண்பர் திரு கார்த்திக், ரொட்டேரியன் கார்த்திக், மாவட்ட ஆளுநர் 3000, கனவு நாயகன் என்று சொல்லலாம். உண்மையிலேயே இந்த நிகழ்வு இந்த தோப்பில் இன்றைக்கி நடக்கிறது வந்து நமக்கு எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கிங் சிட்டி கிளப்போடு தான் நம்ம இணைந்து பண்ணுறோம். எவ்வளோ கிளப்பு வந்து மதுரையில் இருந்தால் கூட அந்த மனமும் ஒன்றானது இந்த கிளப்போடு தான், கிங் சிட்டியோட தான். அது வந்து எல்லாருமே ரொட்டேரியன்ஸாக இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து மனம் விரும்பியவங்களை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள். எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம், இறைவன் எந்த இடத்தில் இருக்கிறார், கடவுள் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் பூஜை செய்பவர்களிடம் இருப்பதில்லை, சேவை செய்பவர்களிடம்தான் கடவுள் இருக்கிறார். அதே மாதிரி தியானம் செய்பவர்களிடம் இருப்பதில்லை, தானம் செய்பவர்களிடம்தான் கடவுள் இருக்கிறார். தவம் இருப்பவர்களிடம் கடவுள் இருப்பதில்லை, தர்மம் செய்பவர்களிடம்தான் கடவுள் இருக்கிறார். இந்த மூணுமே வந்து ரொம்ப கவர்னர் 4 இடத்துக்கு சொல்லிடுவார் அவர். ஒரு சிம்பிளான இதாக இருந்தால் கூட ஒரு நிதானமான கடவுள் யாரிடத்தில் இருக்கிறார். இந்த மூணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதாவது பூஜை செய்பவர்களிடத்திலோ, தியானம் செய்பவர்களிடத்திலோ, தவம் செய்பவர்களிடத்திலோ கடவுள் செல்வது இல்லை. மாறாக தானம் செய்பவர்களிடத்திலும், தர்மம் செய்பவர்களிடத்திலும், இன்னொன்று என்ன சொன்னேன், சேவை செய்பவர்களிடத்தில் கடவுள் நீங்கள் சென்றடைய வேண்டாம், கடவுள் தானாக உங்களை சென்றடைவார். அதுதான் உண்மையிலுமே நான் உணர்ந்து சொல்கிறேன். when you do certain things on your way, the God will be with you. கண்டிப்பாக உங்களோட இருப்பார் நீங்கள் செய்ய. ஏன்னா நாம் எல்லாமே அவரால் அவதரிக்கப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் தான். அப்போ நம்ம படைத்தது வந்து ஒரு, எப்போவுமே சொல்லுவோம், நம்ம இன்னொருத்தர் நாம் சந்தோஷமாக இருப்பதை விட அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் வாழ்க்கை இல்லையா. அப்போ நம்ம கொடுப்பதை விட வாங்குவதை விட கொடுக்கும் பொழுது நமக்கு உண்மையாலுமே ஒரு மனசில் ஒரு இன்பம் இருக்கும். அந்த இன்பத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், இப்போ நம்ம ரோட்டரியில் சேர்ந்து, இப்போ நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன்
உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது ரோட்டரி. அதை உணர்ந்தவர்கள் தான் ரோட்டரிக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம அதை உணர்ந்ததாலும் என்னுடைய நண்பர் கவர்னராக இருக்கிறப்ப அவர் கையை உயர்த்தி அவருடைய சேவையையும் நாம் உயர்த்த வேண்டும் என்று தான் பாண்டியன் கிளப்லேருந்து 10 லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். மேலும் இந்த அவர் கான்ஃபரன்ஸ்க்கெலாம் அவர்களே சொல்லும்போது சொல்லிடுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை தட்டுவது இல்லை. ஏனென்றால் இந்த ஒரு பீரியடை வந்து அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதையெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து அவர் வந்து ஏன்னா எங்களுடைய உறவு அந்த மாதிரி அவர் கவர்னர் இன்னைக்கு ஆயிருக்கிறாரு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி அவரை நான் அழைத்து நம்ம சங்கத்தில் சாதாரணமாக ஒரு ரொட்டேரியனாக இருந்தபோது கூட அவர் பாசத்தை நாம் பரிந்து கொண்டோம். அதுதான் ஒரு நட்பு. இன்றைக்கி வந்து நான் பாண்டியன் சங்கத்தை ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக மெசேஜ் போட்டு கண்டிப்பாக வரணும், நம்ம கவர்னரை வாழ்த்தணும், கவர்னரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பாண்டியன் சங்கத்திலேருந்து பெண்மணிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரியது. அதே மாதிரி கிங் சிட்டியும் நம்மளும் இணைந்து எல்லாத்துலேயும் செயல்படுவோம். வரக்கூடிய காலங்களில் மொட்டைசாமி முருகன் வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக வந்து நடத்துகிறாரு. அதுக்கும் நம்மளால் முடிந்த உதவியை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். 13, 14, 15 கவர்னருக்கு ரொம்ப டைட்டு, பட் இருந்தாலும் வர முடியாதுன்னு சொல்லலை என்கிட்ட. நம்ம வந்து ரோட்டரி ரயிலா நம்ம நடத்துகிறோம் கொடைக்கானலில். சென்ற ஆண்டு நடத்துகிறோம், இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறோம். 13 வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓப்பனிங் செரமனி. 14 வந்து நம்ம வந்து பார்ட்டி கொடுக்குறோம். ஐ ஆம் கிவிங் டின்னர் ஃபார் எவ்ரிபடி ஆன் த அக்கேஷன் ஆஃப் ஸ்பெண்டிங் மை பர்த்டே. நான் வீரனசாமி சாரையும் சொல்கிறேன். போன வருடமும் அங்கே தான் பண்ணோம். அதுக்கு நான் கவர்னரை அழைச்சிருக்கேன். கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி அதுக்கு வராரா இல்லையோ அது முக்கியத்துவம் கிடையாது. 15ஆம் தேதி வேலடிக்டரி இதுக்கு வந்து அந்த விழாவுக்கு வந்து கவர்னர் கண்டிப்பாக வருவாங்க. அதை தவிர வந்து நம்ம ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பெரிய அளவில் ஐடாஸ் கட்டுறதுலையோ இல்லாட்டி துவாதசாந்தத்துலேயோ நம்ம நடக்கிறோம். கவர்னரும் நாரும் சேர்ந்து நம்ம வந்து இதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது நடந்தே தீரும் என்பதை நான் உங்களுக்கு எகைன் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எல்லாரும் வந்திருந்து இதை வீரனசாமிக்கு இந்த புகழ் வீரனசாமி சாரை பற்றி ரொம்ப சொல்லி ஆகணும். உண்மையாலுமே இவ்வளவு ஒரு வயதுலேயும் ஒரு ஸ்பிரிட்டடான பர்சன். நான் சொன்ன மாதிரி தான் கடவுள் யாரிடத்தில் இருப்பார், இவரை போன்ற மனிதர்களிடத்தில் தான் கடவுள் இருப்பார். எல்லாரையும் இந்த ஒரு ரம்யமான சூழ்நிலைக்கு கூப்பிட்டு அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வெயில் இல்லை, மழையும் இல்லை, குழுன்னு இருக்குது. அப்போ என்னுடைய மகேந்திரன் நான் புக் பண்ணேன் நேற்று நைட்டு தான். வாங்க 10 மணிக்கு கூப்பிட்டே வந்து பண்ணுங்கன்னாரு. அவர் சொன்னார் மழையும் இல்லை வெயிலும் இல்லை, அப்போ நம்ம ரொட்டேரியன்ஸ்லாம் எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னாரு. நீ அப்படியே வாயாட அப்படின்னு. அதனால் ரொம்ப சந்தோஷமான நல்ல மனது உடையவர்கள் எதை எடுத்து செய்தாலும் இயற்கையும் உங்களுக்கு துணை நிற்பார் என்பதை வீரசாமிக்கு சொல்லிக்கொண்டு கவர்னருக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் உங்கள் கையால் கிஃப்ட் இன்றைக்கி கொடுத்துட்றோம், இன்க்ளூடிங் கிங் சிட்டி அண்ட் பாண்டியன் மெம்பர்ஸ் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை உண்மையிலேயே மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். அதுபோல் எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணே அப்படின்னு சிரித்த முகத்தோடு எங்கள் நாகலிங்கம் முன்னாள் தலைவர் நாகலிங்கம் அவர்கள், தம்பி கார்த்திக் அவர்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த விழா முடிஞ்சு ஒரு சிறப்பான ஒரு லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இருந்து வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இப்போ நன்றி. விஸ்வாசார் அவர்கள் சிறப்பாக தங்கபயில் பெரியவருடைய வளர்ப்பு, அந்த வார்த்தைகள், அவருடைய ஆன்மீகமும் தர்ம பற்றியும் நல்லா பேசினாங்க. அருமையான வாழ்த்துக்கு நன்றி. அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக எங்களது ஆர்சி ரமேஷ் அவர்கள் ஒரு சில ட்ரீம் ஆண்டு கவர்னர் அவரை பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய பயணங்க ட்ரிப்பை வந்து என்னால் ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் டயர்டாகிறேன். கிட்டத்தட்ட நேற்று காலையில் ஊர்லேருந்து நேற்று காலையில் ஊர்லேயே ட்ரிப்லேயே தான் இருக்கார். மூணார் போயிட்டு வந்தாங்க. மூணார்லேருந்து நேற்று நம்மளுடைய மீட்டிங் மதுரையில் நடந்துச்சு, மல்லிகையில் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு தேனியில் நேற்று ஜிஓவி முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து திருப்பி இன்னும் ஒரு தேனியில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்மதையும் முடிச்சுட்டு அடுத்து வெளியூர் போகிறாங்க. அவங்க இந்த ஷெடியூலில் நம்மளுடைய இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்த கவர்னர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வருங்க அவரோட இணைந்து வந்த நம்முடைய ஜிஓவி செக்ரட்டரி அசோகண்ணா வந்திருக்காங்க. அங்கே நமக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. அசோகண்ணா உங்களுக்கும் நன்றி. அவருடைய கவர்னருடைய உற்று துணையாக அவருடைய ஆன்ஸ் பிள்ளை கவர்னர் பின்னாடி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
பாண்டியன் நம்ம எல்லாருமே பின்னாடி இருந்து எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க, அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாரும் இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ ரோட்டரியை பற்றி எல்லாம் தகவல் சொல்லிட்டாங்க. நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பொங்கல் விழா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அதை ஃபுல்லாக இப்போ நம்முடைய அரவிந்தன் வந்து கேமில் நிறைய நடத்திருக்காங்க, அதையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிகள் அனைவரும் வந்து சிறப்பாக அமைந்ததுக்கு நம்முடைய வீரனசாமி சார் மற்றும் முருகன் தலைவர் முருகன் சார் அவர்களுக்கும் சுந்தர் அவர்களுக்கும் இந்த விழா ஏற்பாடு செய்த வீரனசாமி சாருக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மரியாதை செய்வது கிங் சிட்டி தலைவர் திரு மொட்டையசாமி அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக திரு வீரனசாமி அண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு மரியாதை செய்யும். ஓகே, தேங்க்யூ சார். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அசோக் பெரியசாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஜிஓவி அட்மின். அசோக் பெரியசாமி அவர்களுக்கு ரமேஷ் அண்ணன் அவர்கள், வீரனசாமி அண்ணன் அவர்களுக்கு பாண்டியன் கிளப் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பின்னாடி நல்ல இடம் இருக்கு, உட்காருங்க. அடுத்ததாக அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவரது முயற்சியில் கான்ஃபரன்ஸில் நான் செல்லவில்லை, உடல்நிலை காரணமாக நான் செல்லவில்லை. கான்ஃபரன்ஸில் அருமை பெருமைகளை கேட்டு மகிழ்ந்தேன். ஆனால் இதனுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், யாருமே செய்யாத காரியத்தை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் பெரிய ஆஃபீஸர்களுக்கு தான் டைரக்டர் அனுப்பாங்க, எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய பெரிய காரியத்தை செய்துள்ளார். அதே மாதிரி மந்திரி கவர்னர் செய்தி எல்லாருக்கும் 7000 பேருக்கு அனுப்பக்கூடிய பெரிய காரியத்தை, யாரும் செய்யாத பெரிய காரியத்தை செய்த பெருமைக்குரியவர். ஒரே மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமையான கவர்னரை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன். மேலே வானம் தென்னங்காற்றுகள் அப்படியே அசைந்து செய்யும் அது அருமையான தென்றல் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ஏற்பாட்டை செய்துள்ளார். தாயமங்கலம் கோயில் இவரது மூதாதையார் கட்டப்பட்ட கோயில் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிராந்தமங்கலத்தின் மண்ணின் மைந்தர் நிலக்கிலால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாரையும் அண்ணன், சின்னவர்களே அண்ணன் என்று அழைப்பார். அவர் சொல்லும் ஒரே வார்த்தை,
பெண்களை பார்த்தவன் ஆத்தா என்று சொல்லி கூப்பிடுவார். அதை என்னால் மறக்க முடியும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அண்ணன் அவர்களை போற்றுகிறேன், புகழ்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிறப்பு 2 சங்கங்கள் இணைந்து நடத்தும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கிங் சிட்டியின் தலைவர் எனது நண்பர் ரொட்டேரியன் மொட்டைச்சாமி முருகன் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அதே போல் நமது பாண்டியன் சங்கத்தேரியன் சுந்தர் தலைவராகவும் செக்ரட்டரி சேதுபதி அவர்களுமே மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல் இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் அட்வொகேட் அண்ணன் திரு வீரண்ணசாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் ஆர்சி ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக விளங்கும் எனது நண்பர், நீண்டகால நண்பர் திரு விஸ்வநாராயணன் சார் அவர்களுக்கும் அவங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எங்களை வாழ்த்திய சீனியர் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாகலிங்கம் சார்லாம் வந்திருக்காங்க, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இந்த பொங்கல் விழாவானது நேற்று 2 பொங்கல் விழா கலந்துக்கிட்டேன், இன்றைக்கி 3வது. தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே பொங்கல் விழாக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே பெட்ஸ் அண்ட் செட்ஸில் சொன்னேன், நமது முதல் 2 மாதத்தில் 3 மாதத்தில் நம்மளோட வேலைகளை முடிச்சிடணும், அடுத்த 9 மாதம் நம்ம கொண்டாட்டங்கள் மட்டும்தான் இருக்கணும் நம்ம வருஷத்தில் அப்படின்னு சொன்னோம். அந்த விதத்தில் நமது தீபாவளியிலேருந்து ஆரம்பித்து நியூ இயர், நம்ம கான்ஃபரன்ஸு, இன்றைக்கி பொங்கல் விழாக்கள், அதனால் இது போல் நல்ல குடும்ப விழாக்கள் நிறைய நடைபெறுகிறது. உண்மையிலே இத்தனை பேர் லேடிஸுங்க, ரொட்டேரியன்ஸ் வந்திருக்கீங்க, ஆனட்ஸ் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அங்கே பொங்கல் வைக்கிற இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. குடும்பமாக நீங்கள்லாம் வந்திருக்கிறது ஒரு உண்மையிலேயே மன மகிழ்ச்சியை தருகிறது. இதுபோல் பொங்கல் விழாக்கள் நமது பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த பொங்கல் விழாக்கள் கட்டாயம் உதவும். அதனால் அவங்க பொங்கலுக்கு கூப்பிட்டப்ப கட்டாயம் வந்து விடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஈவினிங் ஒரு 2 ஃபங்க்ஷன் இருந்ததுனால தான் கொஞ்சம் ஒரு அவசரமாக வந்துட்டு உடனே சொல்கிற மாதிரி இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே உங்களோட இருந்திருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அடுத்தடுத்த வருடங்களில் கட்டாயம் உங்களோட ஃபுல்லாகவே இருந்து உங்களோட கொண்டாடணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2 சங்கங்களுமே அவர் விஸ்வநாராயணன் சொன்னது போல் மனமொத்த சங்கம். அவங்க 2 சங்கம் மட்டும் மனமொத்து போகல, என்னோடையுமே கிங் சிட்டியும் சரி, பாண்டியன் சங்கமும் சரி, ரொம்ப நாட்களாக அவங்க உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எனக்காக எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்தீங்க கடந்த காலங்களில் அப்படிங்கிறதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அந்த ஆதரவு தொடர்ந்து நமக்கு கவர்னர் எலெக்ஷனில் நிற்கிறப்பையும் சரி, நம்ம வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கும் நம்ம கவர்னர் இயரை நடத்துறதுக்குமே மிக சிறப்பான ஆதரவை கொடுத்து வராங்க. குறிப்பாக இந்த கான்ஃபரன்ஸில் உங்களோட ஆதரவுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு. தேங்க்யூ. கிங் சிட்டி சங்கத்தில் மொட்டைச்சாமி அண்ணா அந்த 2 நாள் நடந்த அந்த 24/7 காஃபி ஸ்நாக்ஸு அந்த மொத்த செலவையுமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம கேட்டோன்னே என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. அதற்கு நன்றி அண்ணா. அதற்கு சற்றும் குறையாமல் நமது பாண்டியன் சங்கத்தில் கேட்டோம், தலைவரும் சரி, முன்னாள் தலைவர், இந்த கிளப்போட மென்டார், அவர் கிட்டத்தட்ட தன்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் 5 லட்ச ரூபா இன்றைக்கி நம்ம கான்ஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவரும் பேட்ரன் சுந்தர் சார் கேட்டோன்னே பேட்ரன் சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேட்டர்னாக பண்ணி கொடுத்தாங்க. இது போல் இந்த ஒரு 2 சங்கங்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்தது. உண்மையிலேயே அந்த பட்ஜெட்லாம் நம்ம இது பண்ணி நடத்துறதுக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட 3,4 கோடி ரூபா பட்ஜெட்டுங்க. நமக்கு வந்தது 2 கோடி ரூபா தான். 1,4 கோடி ரூபா இது மாதிரி நண்பர்கள் கொடுத்த ஒரு ஊக்கத்தினாலையும் அந்த தொகையினாலேருந்து அந்த கான்ஃபரன்ஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. உண்மையிலே இந்த 2 சங்கங்கள் கடந்த காலங்களிலும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இப்பயும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சர்லேயும் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் எப்பயுமே உங்கள் பின்னாடி ஒரு துணையாக இருப்பேன் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இங்கு வருகை தேர்ந்திருக்கும் என் ரோட்டரி குடும்ப உறவுகளுக்கு
அனைவரையும் வருக என்ன வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரமாக மைக்கை பிடுங்குறாரு எல்லாரும் பார்க்குறீங்களா? என்ன காரணம்னா நான் மைக்கை தொடமாட்டேன். ஏன்னா நன்றி உரைக்கு எப்போவுமே விசுவாசாரம் இவரும் பேசுன்னு சொல்லுவார். என்ன காரணம்னா எனக்கு இது நான் பிறந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர், அவரை நான் பார்த்து வளர்ந்த ஊர் தான் எங்கள் ஐயா வீரசாமி. நல்லதும் சரி கெட்டதும் சரி கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் இருந்தாலும் அவரை கேட்டுட்டு தான் ஒரு காலத்தில் முடிவே எடுங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல நீ உருவாக்கி உட்கார வச்ச என்னுடைய பட்டய தலைவர் விஸ்வநாராயணனுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, எங்கள் ஊரில் கால் பதிக்கிற என்னுடைய கவர்னர் 3000 கவர்னர் எங்கள் கார்த்தி சாரை மனமாற நான் வாழ்த்துக்கிறேன். என்னுடைய மண் சொந்த மண்ணுக்கு வந்ததுக்கு. மற்றும் எங்களது மொட்டைசாமி அண்ணன் இருந்தாலும் ரமேஷ் அண்ணன் இருந்தாலும் சரி சுந்தர் அண்ணன் இருந்தார் இங்கே வந்திருக்கோம் அனைவரையும் நான் நன்றியோடு தான் சொல்லணும். நன்றிக்கு முன்னாடி நான் பேசணும் உங்களை எல்லாரையும் பற்றி. அதுக்காகத்தான் கண்டிப்பாக ரைட். ரெண்டாவது, எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த ஊர் சுற்று வட்டார கிரமம் பூரா அவருக்கு தெரியும். என்ன ஒரு நல்லது கெட்ட நடந்தாலும் அவர்கிட்ட போய் நின்றுலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடத்துல அவர் பக்கம் போட்ட மேடையில் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்த என்னுடைய விசுவாசாரை ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற என் மண்ணுக்கு வந்த என்னுடைய கார்த்திக் 3000 கார்த்திக், என்னுடைய ஆளுநர், என்னுடைய எல்லாம் மனம் நிறைந்த என்னுடைய அண்ணன் மொட்டைசாமி அண்ணன் இருந்தாலும் ரமேஷ் அண்ணன் இருந்தார், எங்கள் ஜெகன் இந்த இதை அறிமுகப்படுத்திய ஜெகன், என்னை ரோட்டரின்னு அறிமுகப்படுத்திய எங்கள் அன்னை ஜெகனாக இருந்தாலும் நாகலிங்கம் மற்றும் என்று ரோட்டரி பாண்டியன் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, ரெண்டும் கிங்ஸ் 50 எங்களுடைய உறவுகள் அனைவரையும் வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநர் தேர்வு திரு மீனா சுப்பையா அக்கா அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு உண்மையிலேயே என் மனதார நன்றியை தெரிவித்து எங்களுடைய கிங் சிட்டி சார்பாகவும் பாண்டியன் கிளப் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து உங்களுக்கு வருகைக்கு வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக கிங்ஸ் திரு மொட்டையம்மசாமி அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக பாண்டியன் சங்கத்தினர் மரியாதை செய்கிறார்கள். அண்ணா இங்கே பாருங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு ஆளுநர் தேர்வு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மதுரை மண்ணின் மகள், மதுரை மீனாட்சி ஆளும் அந்த மதுரை அதே பெயரை கொண்டு 2027-28 ரோட்டரியை ஆளப்போகும் கவர்னர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது சங்கத்தின் சார்பாகவும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாப்பி பொங்கல். பொங்கல்லாம் வச்சுட்டிங்களா? வச்சிட்டு இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். நீங்க தான் வந்து இறக்கணும். கண்டிப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளப்போட இன்வைட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளப் சேர்ந்து பண்ணுறாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை கிங் சிட்டி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன். ஸோ 2 கிளப்ல இருந்தும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கால்ஸாவது வந்திருக்கும். அவ்வளோ பேரும் அவ்வளோ அன்போடு வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. பட் எனக்கு அது எங்கே இருந்த மதுரைன்னு மட்டும் தான் நினச்சேன். சரி, மதுரை தான், திண்டுக்கல்லேருந்து வரதுக்கு எனக்கு என்ன ஒரு 1 hour மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரமேஷ் நான் பேசும்போது இல்லை மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும்னாங்க. எப்படினாலும் நான் வந்துடுவேங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிஃபோர் ஒரு 1:30 நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ எதையுமே தட்ட முடியல, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ணாக்கிட்டே பேசிட்டே இருக்கேன். அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன், நான் எப்படியாச்சும் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய லைஃப்பில் சேலஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்பாடு பற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவல் வரும்போதுலாம் நம்ம என்ன நினைப்போம், ஓகே தை வந்துருச்சு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒன்று எடுத்துப்போம். தீபாவளி வந்தால் அதுவும் ஒளி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நியூ இயர் வருது அப்படின்னா சரி இந்த வருஷம் புது வருஷம் வந்துருச்சு, புது வருஷத்துலேருந்து நம்ம வாழ்க்கை வந்து இன்னமும் புதுமையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் ஹோப் நமக்கு வந்து தமிழ் கல்ச்சரில் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் தான் பொங்கலும் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பொங்கலுக்கு காரைக்குடி போயிடுவேன். பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, எல்லாருமே சிட்டிஸில் இருக்கிறவங்க தான். பட் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டுகெதராக சேர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டரி மாவட்டம் 3000 ஒவ்வொரு கிளப்புமே சேர்ந்து இதை கொண்டாடணும். எப்படியாச்சும் 2 கிளப் சேர்ந்தோ இல்லை 3 கிளப் சேர்ந்தோ இல்லை ஒரு ரீஜன் டுகெதராக பொங்கல் செலிப்ரேஷனோ அப்படின்னு சொல்லிட்டு இதை எந்த இடத்துலையுமே தடைப்பட்டு போகாமல் செஞ்சுட்டே வராங்க. இன்றைக்கி மார்னிங் கூட பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கிங் டவுனில் நமக்கு அந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. டியூ டு அங்கெல்லாம் பயங்கர மழை, பட் பரவாயில்ல இங்கே மழை இல்லை. அங்கே ரொம்ப ஹெவி ரெயின் நைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸோ கேன்சல் ஆகிடும்னு நினச்சோம். பட் அதை வந்து அந்த இடத்துல அவங்க எந்த இடம் தோட்டம் நினச்சாங்களோ அங்கே பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதை மாற்றி ஒரு இடத்துல வந்து உடனே செஞ்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சோம். ஸோ ரோட்டரி எப்போவுமே என்னென்னா சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸில் வந்து எப்படி வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி அதுக்காக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி நமக்கு வருது, எப்படி அதை டேக்கிள் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதே தான் நமக்கு இந்த ஃபெஸ்டிவலும் கற்றுக் கொடுக்குது. ஸோ டுகெதராக இத்தனை பெண்கள் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ ஃபேமிலியாக இந்த செலிப்ரேஷன் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு அண்ணாவும் என்னை வந்து ரொம்ப அன்போடு என்னை வந்து வரவேற்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கால்ஸ் அதுதான் இட் மீன்ஸ் அ லாட். நம்ம எல்லாருமே நிறைய ஒர்க்கில் தான் இருக்கோம், பட் ஸ்டில் வந்து அதை எடுத்துகிட்டு என்னை ஃபாலோ பண்ணி அவங்க பழனிதாசன் அண்ணா விடாமல் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கே வந்துட்டீங்க இன்னைக்கு காலையிலேருந்து தான். அவர் நேற்று வரைக்கும் அவர் வந்து அவர் ஏதோ பிஸியாக இருந்தாங்க, மற்றவங்களாம் பேசினாங்க. நான் கூட நினச்சேன் அண்ணா கால் பண்ணலேன்ட்டு. பார்த்தா இன்றைக்கி மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக கால். இங்கே வர வரைக்கும் கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வரும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. பெட்ரோல் பங்க் கிட்ட பேனர் வச்சுருப்போம், நீங்கள் அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்துடலான்ட்டு. ஸோ இட் வாஸ் ரியலி ஈஸி அண்ட் வெரி ஹாப்பி. நான் உங்களோட சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அக்கா எனக்கு உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜாலியாக சார் அங்கே சார் அவங்க சும்மா ஜாலியாக வாங்க. துபாய் கேட்கலாம் பின்னாடி வாங்க, அப்படியே எல்லாரும் பின்னாடி. ஓகே ரெடி. ஓகே ஒரு கை தட்டில் கொடுத்துடலாமா? சேஸ் போடலாம் அப்படியே எல்லாரும். சேலம் சேலம் மெதுவா சார் மேலே பார்த்துட்டு வாங்க சார். அப்படியே அப்படியே கை தூக்கலாம் சார். கை தூக்கி லேசா இன்னும் தூக்கலாம் சார். இன்னும் ஹைட்டு தூக்குங்க சார். கை தூக்குங்க. அவ்வளோதான் சார், சூப்பர். பின்னாடி கை தட்டல் இல்லை, பரிசு வாங்குறவங்க. ரெடி ஒரு கை தட்டி கொடுத்துடலாம். சேஸ் everybody ரெடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இன்னும் ஒரு செகண்ட் இருக்கணும். லெஃப்ட் வாங்க, நல்லா கை தட்டுங்க. சூப்பர். ஒரே படம். அப்பா சார் என்ன நினைச்சீங்களா? மாப்பன் எந்த தடவை மிஸ் ஆகிட்டே அப்படின்னு என்னப்பா அந்த சுவிட்சை பிடிச்சிக்கிட்டே பேச வேண்டியது இருக்கு. பிடிச்சிக்கணும் பிங்க். ஆக்சுவலாக ரெக்கலை பண்ணணும்னா அழுதவங்க பிங்காக மாறிடுச்சு, முழுத்திருச்சு. இங்கிட்ட ப்ளூ. சரிங்களா? ஸோ புரிஞ்சதா? பின்னாடி வரைக்கும் புரியல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை, புரியணும். மேடம் இது உடச்சுட்டு போயிடாங்க மேடம், நிறைய கலவோட வந்திருக்கு. ஜக்கு கொடுத்தா வந்துடும், அப்படி இல்லைனாலும் வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே ரெடி சரி கோ கிரீன். ஓகே பிங்க் நாள் ரெண்டு நாள் ஒண்ணுதான் சொல்லிட்டு. சரியா? ஓகே ரத்னா நீங்க லேட் பண்றீங்க, போய் சேர்றதுக்கு லேட் ஆகுது. சரியா? ஓகே கிரீன் பச்சை. ஓகே ப்ளூ. ஓகே ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. நல்லா ஃப்ரீயா பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ளூ கிரீன். அக்கா அவுட்டு. அது என்ன டவுட்டு? அவுட்டு. டவுட்னாலே அவுட்டு தான். இது இல்லை நீங்க இல்லை இல்லை. அக்கா அவுட்டு. ஓகே ரெடி. ரெட்டு சிவப்பு தமிழ்லையும் சொல்லி. ஓகே ரெட்டு கிரீன் பச்சை கிரீன் ரெட்டு கிரீன் ரெட்டு கிரீன் பிங்க் கிரீன் பச்சை நீலம். ஓகே ப்ளூ அவுட்டு. வருது எல்லாரும் அவுட் ஆகுது. ஓகே ப்ளூ ஜர்க் கொடுத்தா அவுட்டுதான் அப்படின்னா அவுட்டுதான். சரிங்களா? ஓகே ப்ளூ கிரீன்
பச்சை பிங்க் ரெட் கிரீன் ரெட் கிரீன் ரெட் கிரீன் இந்த மாதிரி ஓகே ஓகே கிரீன் ரெட் பச்சை பிங்க் ஆல்ரெடி அவுட் நிறைய தடவை அவுட் ஒரே ஆளு ஒரு 10 தடவை அவுட் கிரீன் ப்ளூ ப்ளூ கிரீன் பச்சை பிங்க் பிங்க் கிரீன் ரெட் பிங்க் கடைசி தெரியல ஓகே கிரீன் பிங்க் ரெட் சும்மா சொன்னீங்களா இல்லை பேக் கொடுத்தீங்களா ஓகே கிரீன் பச்சை மஞ்சள் ஓகே கிரீன் ப்ளூ அவுட் ரத்தம் அவுட் அவுட் ஓகே கிரீன் ஓகே சூப்பர் கிரீன் ரெட் ஒயிட் என்ன சொல்லுவாங்க ஓகே கிரீன் ரெட் பிங்க் ஒயிட் டவுட் ஓகே அவுட் நீ ரொம்ப இருக்கா ஓகே கிரீன் ரெட் பிங்க் நீங்க எங்க பாருங்க சும்மா அப்படிங்களா அவுட் சரி ஓகே இங்க இருக்கிறோம் ஓகே ஓகே கிரீன் பச்சை மஞ்சள் சிவப்பு ப்ளூ வயலட் நீலம் உங்களுக்கு 3 பட்டியும் பரிசு இருக்கு எடுத்துருவோம் ஓகே ப்ராமிஸ் பண்ணுங்க போகிற வரைக்கும் பிரிச்சு பார்க்க மாட்டேன் ஓகே தம்பி ரெண்டு கூட அப்படி இன்னொன்று கூட சிம்மக்கல்ல பார்த்ததால எனக்கு சொல்லக்கூடாது இருக்கு இது ஒரு பரிசு சிஸ்டர் வாங்கிக்கோங்க உங்களுக்கு சரி வாங்கிக்கோங்க அங்கே பாருங்க ஓகே ஓகே சத்தியமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீட்டில் போய் தான் பார்க்கணும் ஓகே இந்த சகோதரி நல்லா விளையாண்டுங்க வாழ்த்துக்கள் அங்கே பாருங்க ஓகே கைத்தறில் கொடுத்துடலாம் சும்மா தட்டுங்க நம்ம பிள்ளை வாங்கலாம் நினைக்காதீங்க நம்ம ஒரு விளையாட்டு வச்சுக்கலாம் ஒரே போட போட்டு மொத்த கேமையும் முடிச்சு விட்டு போட்டாங்க ஒரு அக்கா இதுக்காக காலையில் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு பானையை வாங்கி கயிறை வாங்கி அதுக்கு ட்ராயிங்லாம் பண்ணி ஃபேன்சி ஸ்டோர் ஏறி சூப்பர் சார் அங்கே கூட என்ன பண்ணுறீங்க சார் ஆடியோ நல்லா வைங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மேனேஜர் இருக்கீங்க லோன் வாங்கிடலாம் உடனே தானே தேடி இருக்கேன் வடாரா அப்படின்னு அங்கே அப்படின்றீங்க ஓகே என் பேர் சிவராஜா அந்த ஆர்மி அட்வர்டைசிங் ஓகே சூப்பர் நீங்கள் சார் ஆர்டிஆர் ஆனந்தமுடன் நீங்கள் வந்தது எனக்கு போட்டியாக இருக்கீங்க கண்ணாடி கல்லையும் முனையா இருக்கு ஓகே அப்படியா சார் என்ன படம் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் சுப்பண்ணா ஒரு படம் சுப்பண்ணா சார் சரி சார் ஓகே சார் ஓகே என்னைய பார்த்துருக்கீங்களா சார் எதுலையாவது பார்த்துருக்கீங்களா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவாங்க நினச்சேன் இவரே போட்டுட்டாரு ஓகே ஓகே கொடுங்க இங்கே கொடுங்க ரமேஷ் குமார் சரி சார் நல்லா இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க தாய்லாந்துல இருந்து இப்பதான் வந்திருக்காரா ஓகே நம்ம போயிடலாம் அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது சவுகத் அலி என்ன பண்றீங்க சார் பில்டர்ஸ் வீடு கட்டுறீங்க என்னெல்லாம் கட்டிருக்கீங்க சார் பொண்டாடி கட்டிருக்கீங்களா யார் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது சரி எனக்கு கோச்சுக்காம எல்லாரும் சேரோட இந்த பக்கம் வந்துடுறீங்களா ப்ளீஸ் எல்லாருமே இந்த பக்கம் வந்துருங்க எல்லாம் கண்ணை காமிச்சிட்டாங்க என்னென்ன பண்ணுவீங்க இந்த கம்பை வச்சு சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் ஏற்கனவே கார்ட்லெஸ் மைக் இது கிடையாது வயர்லெஸ் கிடையாது நான் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது போக நான் அதிகமாக வேண்டாம் வேஸ்ட் நடத்துறோம் அது வேற பயமா இருக்கு ஆமாம் சரி ஓகே சொல்லுங்க சார் இந்த கம்பை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்
மைக்கில் சார் மைக் கஸ்டமர் தான் முட்டு கொடுத்து நிக்கலாம். ஓகே. வயசான காலத்தில் பயன்படும். வேற என்ன? வீட்டுக்காரம்மா அடிக்கிறதுக்கு பயன்படும். வீட்டுக்காரமா என்ன அடிக்கிறதுக்கு பயன்படும். அதைத்தானே சொல்றேன், வீட்டுக்காரம்மா அடிக்கிறதுக்கு பயன்படும். மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னா என் முன்னாடி என்னை அடிக்க, என்னைய முன்னாடி அடிக்க, ரெண்டு ஒண்ணு. சரி ஓகே. சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல, 10 நிமிஷம் ஆகுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த கம்பை வச்சு ஒன்று பண்ண போறீங்க. என்ன பண்ணுவீங்க? மைக்கை வாங்கிக்கங்க சார். கம்பு. ஆமா. ஆஹா நல்ல மியூசிக் போட்டு விடுங்க. அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவீங்க இதை வச்சு? போட்டோ போஸ்ட் கொடுப்பீங்க. ரைட் ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு எல்லை. நீங்கள் அங்கேருந்து இங்கே வர போறீங்க. இதை வந்து நடுவில் அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு மூவ் பண்ணி இங்கே வரைக்கும் வரணும், விழுகாம. வீடியோ எடுத்துக்கிறீங்களா? ஓகே ரெடியா? இப்படி கூடாது, ஸ்டாண்டு. இதை பாருங்க. வாங்க 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 சார். மெதுவா சார், மெதுவா மெதுவா. கை காலில் இந்த நடுக்கு நடக்குது. மெதுவா மெதுவா. சார் மனசாட்சி படி பிடிச்சிங்களா இல்லையா? பார்த்துனேன் பார்த்து இந்தியாவை தாண்டி போய்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர் போயிடுச்சு, மலேசியா, தாய்லாந்து வந்துருச்சு. அப்படியே திரும்பி போயிருங்க. இந்த குழந்தை யாரு? கொஞ்சம் அவனை மட்டும் போக சொல்லுங்க. ஆஹா சார் நல்லா சுத்துறீங்க சார், தெரியுங்க, சூப்பராக சுத்துறீங்க, செம்ம. ஓகே ரெடி சார். அடுத்து சார் கை 180 டிகிரி நிலையில் விரிந்திருக்க வேண்டும். ஆமா வாங்க சார். பேர் என்ன? ஆம்ஸ்டாங் மாதிரி நடக்கிறாங்க சார். பார்த்து சார் சூப்பர் படத்தில் நடிச்சிருக்காரு. நடிகர் ஆனந்தன் சார், தயாரிப்பாளர், நடிகர், வில்லன் பண்ணுங்க. சூப்பர் சார். கேஷுவலாக பண்ணுறீங்க. சூப்பர். ஓகே இது உங்களுக்கு உண்டு மேம். பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். சூப்பர் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு மட்டும் தான் கல் இருந்துச்சு, மற்ற யாருக்கும் கிடையாது. பரவாயில்ல. சூப்பர். நல்லா பயிற்சி இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கும். ஆள் பார்த்தா கமலஹாசன் மாதிரியும் இருக்காரு. அப்படியே மாணவர்கள் போடுங்க சார். வாங்க. ஆஹா அழகா இருக்கு சார். அப்பப்போ ஸ்டாண்டை கொடுக்குறீங்க. வாங்க அது நீங்கள் கையிலே பிடிச்சி வந்துருக்கலாம் அப்போவே. ஆனால் பரவாயில்ல, முகத்தில் ஏதோ நிறைய முயற்சி எடுத்த மாதிரியும் சொல்லி உடம்பு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா போயிருக்கும். வாங்க பார்த்து. என்ன விஷயம்னா கான்சன்ட்ரேஷன் அங்க இருக்கணும். கம்ப பார்த்துட்டு இருப்போம். பயன்படுத்திய சோப்பு டப்பா சார் சத்தியம் பண்ணிருங்க. முதல்ல இந்த கிஃப்ட இந்த கேம்பஸ்ல இருந்து நான் திறந்து பார்க்க மாட்டேன். எக்காரணம் கொண்டும் இந்த வைர மோதிரத்தை நான் வீட்டில் சென்று திறந்து பார்ப்பேன். சத்தியம் வாங்கிட்டேன். வீட்டில் போய் தான் திறந்து பார்க்கணும். வைர மோதிரம் என்னை வைர மாதிரி இருக்கணும். ஓகே அண்ணா அங்கே பாருங்க. ஓகே எம்மாம் பெரிய கிஃப்ட்.
வைரத்தோடு வைர மோதிரம். ஓகே ஓகே தம்பி இன்னொரு கொடுறா, இன்னொருத்தருக்கு கொடு. ஆமா சார், சத்தியம் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். வீட்டில் போய் தான் திறந்து போகணும் சார். ஓகே பார்த்து பார்த்து சார். வண்டி கொண்டு வந்தீங்களா? லாரி ஏதாவது புக் பண்ணிருக்கேன் சார். ஊரார் பிள்ளைய வாழ்த்துனீங்கன்னா உங்க பிள்ளைய ஊரே வாழ்த்தும். மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஓகே சூப்பர். வாழ்த்துக்கள் அக்கா, திரவதி அக்கா, வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிறந்தநாளா சிறப்பான ஒரு பிறந்தநாள். இந்த நேரத்தில் எல்லாரும் நல்ல மனத்தோட ஆரவாரத்தோட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பெண்களுக்கு எப்பவுமே எத்தனாவது பிறந்தநாள் கேட்கக்கூடாது. அக்கா எத்தனாவது பிறந்தநாள் நான் கேட்க மாட்டேன். அவருக்கு சாரி விட்டுங்க, பசியா இருப்பாரு உலகம். ஆனா விட்டுங்க, அங்க பார்த்து விட்டுங்க. ஏன்னா ஒரு லவ் இல்லையா? ஐயா நீங்க ஏங்க அவங்க லவ்க்குள்ள உள்ள வரீங்க? மேடம் 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 அவங்க லவ் பண்ணிட்டு இதை நீங்க நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு அக்கா விட்டுங்க. அண்ணா ரொமான்ஸா பாருங்க அண்ணா. ஐயோ டக்குனு ஓடிட்டு கிளம்பு வீட்டுக்கு போக மாட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாங்கு தூக்க மாட்டீங்களா? சாந்து போட்டு சந்தன போட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போட்டு போறோம். இந்த கிட்ஸுக்கெல்லாம் எல்லா கிஃப்ட்டும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துருப்பா தம்பி. வாங்காதவங்களுக்கு கிட்ஸுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துரு. ஓகே தம்பி, என் மேல கோவம் கிடையாது. அவரு பில்டர்ஸ் பக்கத்தில் வச்சுக்க சார். வாங்க என்கிட்ட வாங்க, ஒரு பாதுகாப்புக்கு நீங்க எதாவது போடுங்கப்பா. என்னப்பா டவர் இல்லையா? நான் இப்பதான் பவர் இல்லை. நீங்க மிரட்டுவேன்ப்பா, ரோஸ் கலர் சட்டக்காரன் மிரட்டுவேன். ஆஹா பின்றாப்பா, சூப்பர், நல்லா பண்ண இல்லையா? அந்த மைக் உங்க கையில் எடுத்துக்க சார். ஓகே சார், சுத்தமாக சொல்றீங்க. எங்க வீட்டில் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியே பேசக்கூடாது. மைக் வந்து எடுத்த வாய்க்கிட்டே வச்சுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்க சார். சரண்யா. ஓகே, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வரும்போது யார் பார்த்தது? இவரா அவரா? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? இவங்க தான் பார்த்தாங்க. அதே வேலையை தெரிஞ்சிருக்காரு. அந்த ஏரியாவே சுத்தினாரா? இல்ல. எப்போ பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு சொல்லுங்க. இல்ல வீட்ல பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போட்டோஸ் பார்த்துட்டீங்க? போட்டோஸ் பார்க்கல, நேரா பார்த்தாச்சு. ஓ, நேரா பார்த்துருக்கீங்க. பா, எப்படி இருந்துச்சு அந்த டைம், அந்த நேரம்? இந்த கொடுமையே கேட்டுக்கிட்டு அப்படின்னு பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குதான். இன்னும் அக்காவுக்கு நிறைய பறக்கும் போல பட்டாம்பூச்சியெல்லாம். ஆத்தாடி அதை வந்திருக்காரு அவரு. சரி, வேற எங்கேயும் பிள்ளைல அவர் இல்ல மறக்கிறது. ஓகே, இப்போ ஒரு சின்ன கேம் பார்ப்போம். அப்படியே பாட்டு வேணாம்ப்பா, போட சொன்னப்போ போட மாட்டேங்கிறீங்க. மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. விஜய் டிவியில் அது இதில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ அது கேம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நான் ஒன்று சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, வேறு எதுக்கு சொல்லணும், மாற்றி சொல்லணும். சரியா? சாப்பிட்டீங்களா? அவுட்டு. நல்லா இருக்கீங்களா?
நன்றி.